ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தாலே போதும், ரத்தம் நல்லா ஊற ஆரம்பிச்சிரும். வெறும் மருந்து மாத்திரைன்னு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காம வாரத்துக்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. டாக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீமோக்ளோபின் ஏறும். நேச்சுரலாகவே ஃபுட் மூலமாக நம்முடைய உடம்புல ரத்தத்தை அதிகமாக்குறதுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிபியெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை நல்ல டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு நான் எடுத்துருக்கிறது சுவரொட்டி. இந்த சுவரொட்டியை இங்கிலீஷில் ஸ்ப்ளீனுன்னு சொல்லுவாங்க. ஆட்டினுடைய ஒரு உறுப்பு தான் இது. நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஏன் சுவரொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, இது செவத்தில் நம்ம ஓங்கி அடித்தோம் அப்படின்னா இது அப்படியே போய் ஒட்டிக்கும். அதனால தான் இதுக்கு சுவரொட்டின்னு பேர் வச்சுருக்குறாங்க. இதை சாப்பிடும் போது நமக்கு நல்ல ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். இந்த சுவரொட்டிக்கு மேலே 2 லேயர் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக எடுக்கும் போது அப்படியே ரத்தம் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரத்தம் லீக் ஆகாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை இதில் ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த சுவரொட்டிக்கு மேலே 2 லேயர் மாதிரி உர மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ரத்தம் வெளியில் வராமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் நல்ல கிரிப்பான மாதிரி ஆகிடும். நமக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற இந்த லேயர் நல்ல உர மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊற வைக்காமல் அப்படியே உரித்தோம் அப்படின்னா ரத்தம் அப்படியே லீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் ரத்தம் வெளியேறாமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற 2 லேயரையும் நம்மளால் உரிச்சு எடுக்க முடியாது. ஒரே ஒரு லேயர் மட்டும் உரிச்சு எடுத்துட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுவரொட்டியுடைய சைஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதை மேலே இருக்கிற லேயரை உரிச்சதுக்கப்புறம் ஒரு சில பேர் பொடியாக கட் பண்ணிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாமே வெளியேறிடும். இது சைஸே வந்து ரொம்ப சின்னது தான். அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணாமல் ரத்தம் வெளியேறாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரே ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசால் தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது சுவரொட்டி, மண்ணீரல் எது வேணுனாலும் சொல்லலாம். இதை வந்து சில பேர் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மண்ணீரலை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கரில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி போட்டு இடையிடையில் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. 3/4 நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடுங்க. முன்னாடியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரத்தம்லாம் வந்துடும். இந்த ஈரலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பையான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரத்தம் வெளியேறாது. கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா கிரேவியை நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒயிட் ரைஸில் நல்லா சுட சுட போட்டு அப்படியே பரட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை அப்படின்னா அந்த காலத்துலலாம் இதை தான் வாங்கி செஞ்சு கொடுப்பாங்க. ஒரே ஒரு டைம் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தம் அப்படியே நல்லா ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிச்சிரும். உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சுத்தமாக மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாம வாரத்தில் ஒரு முறை ஒரு 4 டைம் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ரத்தத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து மாத்திரை மருந்துன்னு வாங்கி சாப்பிடாம கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வாங்கி நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்முடைய உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமான முறையில் நம்முடைய உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரத்தம் நல்லா ஊறுறதுக்கும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.